ஜெர்மனியில் ஏப்ரல் மாதத்தில் பல புதிய விதிகளையும் மாற்றங்களையும் அறிமுகப்படுத்துகிறது. ஏப்ரல் 15ஆம் தேதி அன்று பவேரியாவில் நடைபெறும் வேக கண்காணிப்பு கேமரா மரதன் ஒரு முக்கிய மாற்றமாக கருதப்படுகிறது. இது அதிவேகத்தை குறைக்கும் முயற்சிகளில் ஒரு பகுதியாகும். அதே நேரத்தில் நீண்ட காலமாக புகைப்பிடிப்பவர்களுக்காக புதிய சுகாதார நடவடிக்கைகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. மற்றொரு மாற்றம் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 50 முதல் 75 வயதுக்குட்பட்ட புகைப்பிடிப்பவர்கள் ஆண்டுக்கு ஒருமுறை இலவச நுரையீரல் புற்றுநோய் பரிசோதனை செய்து கொள்ளலாம். இது பல ஆண்டுகளாக புகைப்பிடிப்பவர்களுக்கு பொருந்தும் ஒரு மாற்றமாகும். ஜெர்மன் முழுவதும் சுமார் 2 மில்லியன் மக்கள் இந்த திட்டத்தால் பயனடைய உள்ளனர். இதில் பவேரியாவில் வசிக்கும் சுமார் 1 மில்லியன் மக்களும் அடங்குவர். இதேவேளை மைல்ஸ் மோர் கடன் அட்டை பயனர்களும் மாற்றங்கள் உள்ளன. அவர்களுக்கான சேவை வழங்குனர் பொறுப்பு DKBயிலிருந்து டாய்ச் வங்கிக்கு மாறுகின்றது. வாடிக்கையாளர்கள் தங்களது கடன் அட்டை தொடர்ந்து பயன்படுத்த மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும். ஆனால் பழைய கடன் அட்டையில் அவர்கள் சேகரித்த புள்ளிகள் இழக்கப்படாது. இதேவேளை ஆஸ்திரியா தவறான பேக்கேஜிங்கிற்கு எதிராக கடுமையான விதிகளை அறிமுகப்படுத்த உள்ளமை மற்றொரு மாற்றமாகும். இதற்கமைய விலைகளை குறைக்காமல் பொருட்களை அளவுகள் குறைக்கப்பட்டால் நிறுவனங்கள் அதனை தெளிவாக காட்ட வேண்டும். இருப்பினும் ஜெர்மனி இன்னும் இதுபோன்ற விதிகளை அறிமுகப்படுத்தவில்லை என்றாலும் அது குறித்த விவாதங்கள் நடந்து வருகின்றன. இதேவேளை அரசு துறை ஊழியர்களுக்கான அதிக சம்பளம், நைட்ரஸ் ஆக்சைடு பயன்படுத்த சிறுவர்களுக்கு தடை மற்றும் வரியை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு தள்ளி வைப்பு ஆகியவை ஏனைய சில முக்கிய மாற்றங்களாகும். மேலும் பவேரியாவில் ஈஸ்டர் விடுமுறை மார்ச் 28ஆம் தேதி முதல் ஏப்ரல் 12ஆம் தேதி வரை வருவதால் இந்த நேரத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடும் என்பது குறிப்பிடத்தக்கது.